நாட்டில் கடந்த சில தினங்களாக கொரோனா தொற்று பரவல் மீண்டும் அதிகரித்து வருகிறது. நாளுக்கு நாள் தொற்று பாதிப்பு அதிகரிப்பதோடு அண்டை மாநிலத்தில்தான் அதிக பாதிப்பு உறுதியாகியுள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 6 பேர் பலியாகி இருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச்சில் துவங்கி 2022ஆம் ஆண்டு இறுதி வரை உலக நாடுகளை அச்சுறுத்திய கொரோனா தொற்று பரவல் 2023ஆம் ஆண்டு துவக்கத்தில் குறைய துவங்கியது. அதன் பிறகு கடந்த 2 ஆண்டுகளாக இயல்பு நிலை திரும்பினாலும் கொரோனாவால் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பிலிருந்து உலக நாடுகள் மீண்ட பாடில்லை. இப்படியான சூழலில்தான் நாட்டில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க துவங்கியுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்ட தகவலின்படி கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 304 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதியாகியுள்ளது. அதன்படி கொரோனா தொற்றால் சிகிச்சையில் இருப்போர் எண்ணிக்கை 7121 உயர்ந்துள்ளது. அதோடு கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதிப்பால் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் 3 பேரும், கர்நாடகாவில் 2 மற்றும் மகாராஷ்டிராவில் 1 உயிரிழந்துள்ளனர். நாட்டிலேயே அதிக பாதிப்பாக கேரளாவில் 2223 பேர் கொரோனா பாதிப்பால் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து குஜராத்தில் 1223, டெல்லியில் 757, மேற்கு வங்கத்தில் 747, மகாராஷ்டிராவில் 615, கர்நாடகாவில் 459 மற்றும் தமிழ்நாட்டில் 204 பேருக்கு பாதிப்பு உறுதியாகியுள்ளது. கொரோனா தொற்று பரவலை உற்று நோக்கும் மத்திய அரசு மாநில அரசுகளை தயார் நிலையில் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தி வருகிறது. இந்த நேரத்தில் கொரோனா தொற்றையும் சாதாரண காய்ச்சலையும் வேறுபடுத்தி பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறும் நிபுணர்கள் அனைத்திற்கும் அச்சப்பட தேவையில்லை என்று அறிவுறுத்துகின்றனர். அதோடு கைகளை சுத்தமாக கழுவுவது, மாஸ்க் அணிவது உள்ளிட்டவை அவரவர் விருப்பம் என்கின்றனர் மருத்துவ வல்லுநர்கள். நாடு முழுவதும் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு மீண்டும் உயர்ந்து வருவதால் பொதுமக்களிடையே அச்சம் நிலவுகிறது.